என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களோடு பேசுவாராக. உங்கள் வாழ்க்கையில இன்னும் பெரிய ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களை தேவன் தந்தருளுவாராக. பிரியமானவர்களே, மரியாளுடைய கேரக்டர்ஸை, அதாவது நல்ல பண்புகளை நம்ம தியானித்து வருகிறோம். இந்த பண்டிகை நாட்களில் குறிப்பாக இயேசுவை இந்த உலகத்தில் பிரதிபலிக்க இந்த பண்பு நலன்கள் நமக்கு அதிகம் தேவை. லூக்கா சுவிசேஷம் 1:28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். 3 அற்புதமான காரியங்களை மரியாளிடத்துல பார்க்கிறோம். ஒன்று, கிருபை பெற்ற மரியாள். கர்த்தர் மரியாளோடு இருந்தார். எத்தனை பெரிய பாக்கியம்! பாக்கியம் பெற்ற மரியாள். 3வது, தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்ற மரியாள். இந்த 3 அற்புதமான அனுபவங்களும் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், நீ கிருபை பெற்றவள், நீ கிருபை பெற்றவன், நீ பாக்கியவதி, பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எவ்வளோ ஒரு அற்புதமான அனுபவம்! இந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் தருவாராக. இந்த மரியாளுக்கு கர்த்தர் இந்த அனுபவத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன? நேற்று சொன்னேன், அந்த மரியாள் விசுவாசித்த மரியாள். இன்னைக்கு இன்னொரு கேரக்டர் நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்பொழுது மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு அடிமை. தேவதூதன் வந்து மரியாள் இடத்துல பேசுகிறதை தான் முன்னால் இருக்கிற அந்த கான்வர்சேஷன் நம்ம படித்தோம். நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் கேட்குறத பாருங்க, நான் புருஷனை அறியேனே, அப்போ தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்ற அந்த வார்த்தையை உடனே மரியாள் விசுவாசித்தார். விசுவாசித்தது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்தார். அப்போ மரியாளுடைய 2வது குணாதிசயம் அர்ப்பணித்த மரியாள். அர்ப்பணித்த மரியாள். ஆண்டவர் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் காண்பிக்கணும், நீங்களும் நானும் ஆண்டவரை பிரதிபலிக்கணும். எப்படி முடியும்? இது சாத்தியமா? ஆண்டவர் இந்த உலகத்தில் பிரதிபலிக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்னா, யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ, இயேசுவை பெற்று இந்த உலகத்திற்கு காண்பித்த மரியாளை போல நீங்களும் நானும் இயேசுவை இந்த உலகத்தில் காட்டணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காய் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ உங்களுக்கு எனக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப தேவை. இயேசுவை இந்த உலகத்தில் காட்டணும், நம்ம பிரதிபலிக்கணும், நம்மிலே இயேசு பிறக்கணும். இந்த அனுபவம் எவ்வளோ ஒரு அற்புதமான அனுபவம்! இந்த அனுபவத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு வரோம். எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணம் உண்டா? நீங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் கிறிஸ்தவ அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறது? வேலைக்கு இருக்கிற அர்ப்பணிப்பு நிறைய பேரை கவனிச்சு பாருங்க. வேலையில் நிறைய அர்ப்பணிப்போடு ஓடுவாங்க, அர்ப்பணிப்போடு வாழ்வாங்க, வேலையில் ரொம்ப அர்ப்பணிப்பாங்க. 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் கூட வேலை செய்வாங்க. அவ்வளவு கமிட்மெண்ட். பிஸ்னஸில் காட்டுற அர்ப்பணிப்பு, 24/7 பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட வாழ்கிறவங்க இருக்காங்க. படிப்பில் காட்டுற அர்ப்பணிப்பு, டே அண்ட் நைட்டாக கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கணும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அந்த அர்ப்பணிப்பு குறையும் போது தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார். நீங்கள் ஒரு காரியத்தில் அர்ப்பணிச்சிட்டீங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அந்த ஆஃபீஸில் நீங்கள் அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறீங்க, அந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்ய முடியும். இருங்க, ஒரு 2 மணி நேரம் நான் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வரேன்னு செய்ய முடியுமா? அதெல்லாம் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறோம். வி ஆர் டூயிங் ஃபுல் டைம். அது முழு நேரமும் வேலை செய்கிறோம். உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் முழு நேரமாக வேலை செய்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் முழு நேரமும் உழைக்கிறீங்க, நீங்கள் முழு நேரமாக உங்களுடைய ஃபேமிலியை கவனிக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் பார்ட் டைம் கிறிஸ்டியன்ஸாக வாழ்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு ரொம்ப கம்மி. உலகத்துக்கு 50% அர்ப்பணிச்சுட்டு இயேசுவுக்கு 50% அர்ப்பணிப்பாங்க. உலகத்தில் ஒருவேளை 50% அர்ப்பணிப்பா அவங்க ஒருவேளை சொல்லலாம், ஆனால் 100% உலகத்துக்காக ஓடுற ஓட்டங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உண்மையான அர்ப்பணிப்பு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் வரணும். நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போதான் இயேசுவை நம்ம காட்ட முடியும். லூக்கா சுவிசேஷம் 1:38 பாருங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ நம்பர் 1, அவள் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தாள்.
இரண்டாவதாக, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. வார்த்தைக்கு அர்ப்பணித்தால் எவ்வளோ ஒரு சிறந்த காரியம். வார்த்தைக்கு அர்ப்பணித்தல் என்ன அர்த்தம்? வார்த்தை இப்படி சொல்லுது, இப்படிதான் நடப்பேன். ஆண்டவர் இப்படி சொல்றா, நான் ஆண்டவருக்கு பயந்து நடப்பேன். வார்த்தை இப்படி சொல்லுது, நான் வார்த்தைக்கு அடங்கி நடப்பேன். வார்த்தை தான் நம்முடைய அளவுகோல். நான் வார்த்தையின்படி நடப்பேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தேவை. வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள். வார்த்தையை மீறி எதையும் செய்யாதீங்க. ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்லிட்டார்னா அதுக்குள்ளதான் நம்ம அடங்கி இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதை நூதனமா பார்க்காதீங்க. அதை அந்த காலத்து ஆட்கள் செய்யலாம், நம்ம செய்ய முடியாது சொல்லாதீங்க. வார்த்தைக்கு 100% அர்ப்பணித்து வாழ கற்றுக்கொள்வோம். அப்பதான் இயேசு இந்த உலகத்துல காட்ட முடியும். 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். அப்போ நடக்கிற ஒன்னொன்னையும் அவ இருதயத்தில் வைத்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். இது தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களால் தான் முடியும். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவங்களால தான் எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருக்க முடியும். நிறைய பேர் இருதயத்தில் வச்சு சிந்தித்து தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்க மாட்டாங்க. உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுவாங்க. உடனுக்குடன் நான் தான் கிடைச்சனா, இவ்வளோ பரியாசத்துக்கு நான் தான் கிடைச்சனா என்று சொல்லி உடனே ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பாருங்களேன், 35ஆம் வசனத்துல, உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ஆனால் அதை கூட மரியாள் பாருங்க தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்து 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 மரியாள் சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாளுக்கு தெரியும், தேவன் என்னை அவருடைய சித்தத்துக்காக என்னை தேர்ந்தெடுத்தார். அவருடைய சித்தத்துக்கு நான் அடிபணிகிறேன், அர்ப்பணிக்கிறேன். தேவனுக்கு அர்ப்பணியுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் மூலமாய் ஆண்டவர் உருவாவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக்க குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 1:38. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்ய நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உமக்கு அடங்கி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வணைந்து உருவாக்கும், பயன்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.